17வது சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மீண்டும் போட்டியிடுகின்ற வாய்ப்பினை பெற்று இன்றைக்கு காலை அதிகாலையிலே 9 மணி அளவிலே தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தும் மதியம் 12 மணி அளவிலே நம்முடைய மாநகராட்சியினுடைய கிழக்கு மண்டல அலுவலகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களோடு சென்று வேட்புமனு தாக்கல் நிறைவு செய்து இன்று மசக்காலை வளையம் பகுதியிலே வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கடந்த 5 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக சிங்காநல்லூர் தொகுதி இருந்தாலும் கூட எதிர்க்கட்சி என்ற காரணத்தினால் மக்கள் கோரிக்கைகள், நான் கொடுக்கப்பட்ட சட்டமன்றத்திலே பேசப்பட்ட கோரிக்கைகள், மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள், சிங்காநல்லூர் தொகுதி என்பது முழுவதுமாக 21 வார்டுகளும் கோவை மாநகராட்சி உள்ளடக்கிய பகுதியாகும். கோவை மாநகராட்சி ஆணையாளரிடத்திலே மக்களினுடைய அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை பல கடிதங்கள் கொடுத்தும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டு காலத்திலே சட்டமன்ற உறுப்பினர் நிதியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ உரிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே அதிகமான நிதிகளை ரேஷன் கடைகளுக்கு 14 ரேஷன் கடைகளும் 12 அங்கன்வாடி மையங்களும் 12 பேருந்து நிறுத்த பகுதிகளும் குறுகலாக இருக்கக்கூடிய சாலைகளுக்கு, மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியிலே குறுகலாக இருக்கக்கூடிய சாலைகளுக்கு காங்கிரீட் சாலை வசதிகளும், பள்ளி மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையிலே அந்த ஸ்மார்ட் கிளாஸு, டேபிள், பெஞ்சு, சேர் போன்ற உபகரணங்களும், குறிப்பாக மாநகராட்சியில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், நாள்தோறும் நமக்கு சுகாதாரம் செய்கின்ற துப்புரவு பணியாளர் இருக்கக்கூடிய பகுதியிலே அவர்களுக்கு சுகாதாரம் குடிநீர் வழங்குவதற்காக சுத்திகரிக்கப்பட்ட தானிய இயந்திரம் 2 பொருத்தப்பட்டு அவருக்கு டெய்லி 2 காயின் கொடுத்துருக்கோம். டெய்லி 2 கூட தண்ணி பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி பணிகள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சுருக்கிறோம். நான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட தற்போதைய முதலமைச்சர், விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் 10 கோரிக்கை மனுக்களை பெற்றார்கள். ஆனால் என்னுடைய தொகுதியிலே 2 பணி தான் செஞ்சுருக்காங்க, 8மே செய்யலை. 525 வாக்குறுதி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் உள்ள மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்று 10 கோரிக்கைகளை கேட்டு வாங்கினார்கள். அதில் 8 செய்யலை, 2 தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட நான் கடந்த 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்றத்திலே இருக்கக்கூடிய 21 வார்டுகளிலும் கடந்த காலங்களிலே 2011 கூட 16 வரை கிழக்கு மண்டல தலைவராக இருந்த அப்படி இருக்கக்கூடிய வகையில் நிறைய விடுகட்ட பணிகள் இருக்கிறது. அந்த பணிகளெல்லாம் நான் மீண்டும் நடைபெற உள்ள 17வது சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து வெற்றி பெற்று எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளை பட்டியலிட்டு சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் கீழ்கண்ட நான் படிக்கின்ற கோரிக்கையெல்லாம் எடப்பாடியோட கவனத்தில் கொண்டு சென்று செய்து தருவேன் என்பதை தெரிவித்து என்னென்ன வாக்குறுதிகள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே பெருமளவில் பள்ளி கல்லூரிகளுக்கு கூடிய பகுதியாகும். இங்கு பயிலுகின்ற மாணவர்களுக்கு போட்டித் தேர்ச்சி மையம் அளிக்கும் வகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய கல்வி பயிற்சி மையம் அமைக்க கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் பகுதி நேர வேலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு உருவாக்கும் அவற்றை சட்டப்பூர்வமாக கண்காணிப்பதற்கு ஒரு அரசு மையம் உருவாக்கப்பட்டு மாணவனுடைய கல்வி செலவை அவர்களே சமாளிக்கின்ற வகையில் பகுதி நேர வேலைவாய்ப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை நம்முடைய சிங்காநல்லூர் தொகுதியிலே நம்முடைய அவனாசி சாலையிலே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது. கோவையினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப சென்னையைப் போல சென்னையில் 4-5 இடங்களில் அரசு மருத்துவமனை இருக்கிறது. அதேபோல் கோவையிலும் நம்முடைய சிங்காநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 500 படுக்கை வசதியுடன் கூடிய பல்நோக்கு மருத்துவமனை கட்ட மாண்புமிகு எங்களுடைய எடப்பாடி இடத்திலே வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் கடந்த 5 ஆண்டு காலமாக
திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கடந்த எங்களது ஆட்சி காலத்திலே நம்முடைய அரசு மருத்துவமனை முதல் ஷேர் மார்க்கெட் வரைக்கும் எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே ஒரு பாலம் போட்டுட்டோம். இன்னொரு பாலம் அதனுடைய தொடர்ச்சியாக உழவர் சந்தை முதல் ஒன்றியூர் வரைக்கும் போனதுக்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்ட போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த 5 ஆண்டு காலம் திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து சாயங்கால நிலமானா திருச்சி சிங்கனூர் பஸ் ஸ்டாண்டில் போக முடியாது. அந்த ஒரு பாலத்தையும் கூட கோயம்புத்தூர் கொண்டு வர்றதுக்கு திமுக முடியல. கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவுடன் திருச்சி சாலை பாலத்தை போர்க்கால அடிப்படையில் ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக அந்த பணியை துவக்கக்கூடான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும். அதேபோல் திருச்சி சாலைக்கும் அவனாசி சாலைக்கும் இணைக்கின்ற வகையில் நீலிக்கோணாம்பாளையம் வழியாக ரயில்வே கடவின் 5 உயர்மட்ட பாலம் இன்னும் அமைக்காமல் இருக்கிறார்கள். அந்த உயர்மட்ட பாலத்தை அமைத்து அங்கிருந்து ஒரு இணைப்புச் சாலையை நம்முடைய விமான நிலையம் செல்வதற்குண்டான இணைப்புச் சாலையை எடுப்பதற்காக இந்த அரசு மெத்தன போக்கோடு இடம் பாதி தான் கையகப்படுத்தியிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா ஆட்சி பொறுக்கின்றது இந்த மீறிக்க நிலத்தை கையகப்படுத்தி அந்த இணைப்புச் சாலையும் செய்தரப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு